சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். உன் வேலையை கெடுக்கிறதா என் வேலை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? என் வேலையை கெடுக்கிறதா அவன் வேலை. கடைசியில் என்னாச்சுன்னா 2 பேரும் உன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு எப்போ புரியும்னா 80 வயசில் இல்லை. 80 வயசில் விவேகம் வந்தாச்சுன்னா வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்கான்னு உட்கார முடியல சுவாமி, ரொம்ப நேரம் தியானத்தில் ஜபம் பண்ண முடியலேன்னு சொல்கிறோம். கஷ்டம் போயிட்டு போட்டோம், நிறுத்த முடியாத ஒரு இருக்கு. ஆங்காரம் ஆணவத்திலும் வலிதுகான் அறிவினை மயக்கிடும். அறிவினை மயக்கிடும்னு என்ன? திருக்குறள் படித்தாலும் என்ன படித்தாலும் எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் எத்தனை தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. பாருங்க, நான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை. நான் எப்போ பார்த்தாலும் அவன் இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே, என்ன நான் தனியாக வச்சுக்கிற போது இன்னொருத்தனையும் தனித்தனியாக தானே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எல்லாரோட குணதோஷங்களையும் பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய குணதோஷங்களும் எனக்கு தெரியணும். அது தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. எல்லாருடைய குணதோஷங்களையெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனி கம்பேரிசன், எனி ஃபீல்டு, எனி கம்பேரிசன் சொல்லப்போனால் சம்சாரம். ஸோ அந்த கம்பேரிசனில் இது குட் கம்பேரிசன், பேட் கம்பேரிசன் இருக்கலாம். பாசிட்டிவ் கம்பேரிசன், நெகட்டிவ் கம்பேரிசன்லாம் சொல்லலாம். இந்த ஒப்பீடில் நல்ல ஒப்பீடு, மோசமான ஒப்பீடுங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் என்னென்னா இந்த எங்கேயோ ஒரு பக்கம் ஓரத்தில் இந்த மோசமான ஒப்பீடு உட்கார்ந்துட்டே இருக்கும். நல்ல ஒப்பீட்டுக்குள்ளேயும் அது உட்கார்ந்துக்கிற சக்தி உள்ளது. அதனால தான் பொறாமை வர்றது, மாத்சரியம்ங்கிறதே அதனால தானே. இந்த காமக்ரோதாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு பொறாமை, முக்கியமாக பொறாமை வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த அகங்காரத்தினுடைய சூக்ஷ்மம். அதனால் அது வலிதுகான்னர் அறிவினை மயக்கிடும். எத்தனை சாஸ்திரம் படித்தாலும் இந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா மயக்கிடும். அகங்காரம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கோ, தனித்தன்மை. இதனுடைய காரியம்தான் டம்பம், கர்வம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அகங்காரம்ங்கிறது நல்லதாகவும் இருக்கும். என்ன அகங்காரம்னா, நான் பெரிய பணக்காரன் இருக்கும், நான் அழகானவன் இருக்கும், படித்தவன் இருக்கும், ஒழுக்கமானவன் கூட இருக்கலாம். அப்புறம் நான் எனக்கு அப்படி அது தெரியும் சொல்லலாம். அதை விட என்ன அகங்காரம்னா கடைசியில் நான் பக்தன், அதுவும் அகங்காரம்தான். ஆனால் நல்ல அகங்காரம் சொல்கிறோம், பழுத்த அகங்காரம் அப்படி சொல்கிறோமே. பழுத்த அகங்காரம், அகங்காரம் போகிறதுக்கான அகங்காரம். இது அகங்காரத்தை வளர்க்கிற அகங்காரம், அகங்காரம் போகிறதுக்கான அகங்காரம். இந்த அகங்கிறது ஒன்று இருந்தால் தான் அதுக்கு நற்குணம் தீகுணம் 2 இருக்கும். நல்லவன் அப்படிங்கிறத போது அகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கெட்டவன்கிற போது அகம் இருக்கு. ஆக இந்த அகங்கிறது தான் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் காட்டுறது. அந்த அகமே தப்புங்கிறார், அகம்தான் வலிவுங்கிறார். ஞாபகம், இந்த அகம் அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது ஐக்கியம் ஆயிடணும், ஒண்ணுங்கிற அந்த ஞானம் வந்துடணும். இந்த தன்னை இழக்கணும், தன்னை இழக்கணும். எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, என்னை இழந்த நலம். உண்மையிலே இந்த தனியைத்தான் விடணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். வேதாந்தத்தில் இதை நாசம் பண்ணு. இல்லை என்னதான் இருந்தாலும் இந்த பகவானோட போனாலும் நான் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருப்பேன், அதுவே பெரிய வாதம். இறைவனோடு 2.5 கலந்த பிறகு ஆணவ மலம் இருக்கிறதா இல்லையா? அது ஓரளவுக்கு இருக்கும்னு ஒரு குரூப், ஓரளவுக்கு இருக்காதுன்னு இன்னொரு குரூப். அதுக்குள்ளே வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்குது. அது அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் யார் அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு குரூப் வந்துடும், ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே,
ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.